ஐயனார் துணை சிறையில் டுடே பேசலில் சோழன் நடந்துக்கிட்டதெல்லாம் பார்த்த உடனே நிலாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, சோழன் உங்களுக்கு உண்மையாகவே அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்ட உடனே, இது என்னம்மா கேள்வி, அவனுக்கு உண்மையாக தாம்மா அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் சரி அடிபட்டுச்சுல அந்த கார் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கார் என்ன அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு மெக்கானிக் ஷாப்பில் தாம்மா விட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நர்ஸ் வராங்க. சார் டைமிங் எல்லாமே முடியுது, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா இருந்துட்டு நர்ஸ் கிட்ட தனியாக போயிட்டு இவருக்கு உண்மையாகவே அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நர்ஸ் தெருத்தரன்னு முழிச்சிட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் எனக்கு எதுவும் தெரியாது, எதுவாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட கேட்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா நடேசன் கிட்டே போயிட்டு, இது வரைக்கும் நீங்கள் என்கிட்ட எதுவும் மறைச்சதில்லை, மறைக்கவும் முடியாது, உண்மையாக சொல்லுங்கள், இவருக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்களுக்கும் தெரியாதுமா, ரொம்ப நேரம் ஆச்சு வீட்டுக்கு அதுக்கப்புறமா தான் சோழனோட ஓனர் தான் ஃபோன் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நிலா இருந்துட்டு நேராக சோழனோட ஓனர்கிட்ட போகிறார். நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்ட உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த ஓனர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைம்மா, நீ கோச்சுக்கிட்ட போனதா ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுத்ததே நான் தான்மா, என்னை மன்னிச்சிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த வயசுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.